தரகர பொண்ணு பாப்பீரா மாட்டீரா பத்திரிக்கை அடிக்கணும்ல. அந்த புடதில அடிச்சுனா புரட்டாசி மாசம் எந்திப்பாமா. ஏண்டா கூட சேர்ந்த பொம்பளை எல்லாம் பேரம்பத்தி எடுத்துக்கிட்டு காடு வாவாங்க வீடு போங்கன்னு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆசையா? உனக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்க முடியாடா. கருமாதி பத்திரிக்கை அடிச்சுறேன் முகத்துல ஓட்டிக்கிட்டு ஊரை பக்கம் ஓடிடாமா. நீ இந்த வாசல் படியில இருந்தா ஒரு பேர் கிடைக்க வேண்டாம். போடா 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 போடா. மண்டையும் ஆளும் நம்ம பொழைப்ப கெடுக்குதுக்கிட்டே வரணும். ஐயா சண்டால போயிடுவோம். வாடா. எப்போ வந்த? காலையில தான் வந்தேன் மாமா. உங்க அம்மா போன் பண்ணா உனக்கு படிச்சு வேலை கிடைக்கலாம. அப்படி என்னடா படி படிச்ச? இன்ஜினியரிங் படிச்சேன் மாமா. அந்த இளவ படிச்சா வேலை கிடைக்கான்னு ஊருக்காரன்னு சொல்லலாம். அதை போய் படிச்சாங்க. மாமா ஒன்னும் விவரம் தெரியாம பேசாத மாமா. கம்ப்யூட்டர் இன்ஜினியரா லேசு நினைச்சியா? அதை படிச்சதுனாலதான் உன் வேலையெல்லாம் ஈஸியா ஆக்கியிருக்கேன். இங்க பாரு மாமா, இந்த ஆல்பம் இருக்குல்ல, இந்த ஆல்பத்தில் இருக்க போட்டோ எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டேன். உங்க வேலையை ஃபுல்லா ஈஸி ஆக்கிட்டேன். இனிமே பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடி எந்த இடத்துக்கு அலைய வேண்டாம். இன்னாருக்கு இன்னார்னு கம்ப்யூட்டரை தட்டினா உள்ள இருந்து மாப்பிள்ளை பொண்ணு போட்டோலாம் வந்து விழும். அப்படியே அதுதான் இன்ஜினியரிங். அப்படியா? சரி சரி, இப்ப ஒரு போட்டோ கொடுக்க. சரி மாமா. இந்த பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை யாருன்னு பாக்கியா? கண்டிப்பா மாமா. சரி பாரு. ஹாய். ஹாய். ஏய் நீ போயிட்டு நான் வரேன். சரிடி. ஹலோ, பிரியா இருக்காங்களா? மேடம் தோனியை பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சார்? நான் அவங்க அண்ணன் பேசுறேன். எப்போ முடியும்? தெரியல சார். பேட்டி எப்பயோ முடிஞ்சிச்சு. ஆனா தோனி தான் மேடம் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் பிராடு போய் சொல்லுதியோ? சொல்றா பிளடி இன்ஜினியர். எப்படி இருக்க? உன்னை உட்கார வச்சு பேசுவாரோ? ஏலா புழுவுறதுக்கு ஒரு அளவு இல்லையோ? ஹலோ, தோனியே உட்கார வச்சு பேசினாலும் நாங்க 2 மினிட்ஸ்ல வேலை இருக்குன்னு கிளம்பிடுவோம். உனக்கெல்லாம் கொழுப்பு இருக்குல்ல குடங்குடமா. அதெல்லாம் எனக்கே தெரியும். எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன செய்த? உன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டியாவ இருக்க முடியும். நாங்கெல்லாம் பிஸி. ஓகே என்ன போட்டோ பத்தியால? என்ன போட்டோ? முதல்ல பாருல. ஏய் நாங்க வர்க்ல இருக்கோம்மா. ஷோ ஆரம்பிக்க போகுது. என்ன போட்டோ சொல்லு. இல்ல முதல்ல போட்டோவை பாரு. என்னாச்சு? ஊர்ல ஏதாவது விக்கெட் விழுந்துச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. முதல்ல பாருல. என்ன அவன் இதுக்கு அவ்வளவு அவசரப்படுத்தினா ஒண்ணு கூட தேராது. மாமா மாப்பிள்ள ரெடி. இந்த பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள இந்த ஊர்ல ஒருத்தன் தான் இருக்கான். அது கூட பாத்துட்டியா? பாத்துட்டேன் மாமா. ஏய் பெரிய திறமைசாலியா இருக்கிய. நீ எப்பவுமே கூட இருக்கணும்டா. கண்டிப்பா பாருங்க மாமா. அதான் என் இன்ஜினியரிங்.
ஓ இன்ஜினியர் படிப்புல தீய வைக்க ஏண்டா இன்னைக்கு தான் முதல் நாள் வந்திருக்க அதுக்குள்ள கடையை காலி பண்ணிட்டு போயிருக்க. ஏய் நான் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க 2 பேர் போட்டோ நீ சேர்த்து வச்சிருக்க. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது என்ன நாரா கிழிச்சு நாய்க்கு போட்டுருவோம்டா. ஏன் மாமா ஏன் இவ்வளவு பயப்படுற? அப்படி என்னதான் விஷயம் நடந்தது? யார் இவங்க? ஏய் இவன் பேரு சரவணன், இவன் பேரு பிரியா, இவன் அப்ப பேரு வீரபாண்டி. இவங்க 2 பேரும் ஊர்ல பெரிய தலைகள். ஒருத்தர் முட்டிக்கிட்டு மண்டை போட்டு உடைக்கானுவோம். இந்த ஆளு ராயல் தேட்டர் கட்டினாம்னா இந்த ஆளு பேலஸ் தேட்டர் கட்டுதான். இவன் பேட்டை படம் போட்டா அவன் விசுவாசம் படம் போடுதான். ஆதி பில்டிங் இவனுக்குள்ளதுன்னா வீரா பில்டிங் அவனுக்குள்ளது. ஆதிபுரம் ரோடு போட்டோம்னா வீரபாண்டி பல் போடுதான். இவன் வந்து மேம்பாலம் கட்டினோம்னா இவன் வந்து அண்டர்கிரவுண்ட் பாலம் கட்டுதான். என்ன கொடுமடா இது. ஆதிபுரம் பையனுக்கு பொண்ணு பக்கம் கொடுத்த 2000. இது வீரபாண்டி பொண்ணுக்கு மாப்பிள பக்கம் கொடுத்த 2000. இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சு வில்லன்னு காட்டுறதுக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவானோட. இப்படி சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது ஒரு பெரிய கதைடா. 25 வருஷத்துக்கு முன்னால ஆதிபுரம் வீரபாண்டியும் உயிருக்கு உயிர் நண்பர்கள். ஒன்னா படிச்சாங்க, ஒன்னா வளர்ந்தாங்க. அப்ப அந்த ஜாதி பிரச்சனை அவங்களுக்குள்ள தெரியல. இவன் அவன் வீட்டுக்கு போவான், அவன் இவன் வீட்டுக்கு வருவான். ஆதிபுரம் பரம்பரை பணக்காரன். வயக்காடு, வீடு, வாசல், தோட்டம், துறவு, பண்ணை வீடு, பருத்திக்காடுன்னு பரம்பரையா பணத்திலே புரண்டு வளர்ந்தவங்கடா. தன்னோட நண்பன் வீரபாண்டிக்கு பாவப்பட்டு வீட்டுல வேலை போட்டு கொடுத்தான். வீரபாண்டியனுக்கு ஆதிபுரம் தங்கச்சி கூட லவாய் போச்சு. இது ஆதிபுரத்தோட தம்பிக்கு தெரிஞ்சது. வீரபாண்டி வீட்டுக்கு போய் வீட்டை அடிச்சு நொறுக்கி அப்படியே தோசை பண்ணிட்டான்டா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்வதி கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வீரபாண்டி ஆதிபுரம் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டான். அந்த ஆத்திரத்துல ஆதிபுரம் தம்பி பார்வதி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அப்ப நடந்த சண்டையில அந்த வீரபாண்டி அப்பனையும் கொலை பண்ணிட்டாரு. அன்னைக்கு சுத்தி ஆளுக இருந்ததால ஆதிமூலத்தோட தம்பிய வீரபாண்டி ஆள்கள்ட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. எங்க அப்பனை கொண்டவன பழி தீத்தே தீருவோம்னு வீரபாண்டி சவால் விட்டாரு. ஏதாவது பண்ணி பாருன்னு ஆதிமூலம் எதிர்த்து நின்னாரு. கொஞ்சம் மாசம் போச்சு. ஒரு நாள் ராத்திரி மதுரைக்கு போயிட்டு திரும்பும் போது ஆதிபுரம் தங்கச்சி புருஷனை வீரபாண்டி காரோட எரிச்சிட்டான். ஐயோ! அன்னையில இருந்து அவளுக்காக அவ பேரை சொல்லி பழிக்கு பழி தலைக்கு தலைன்னு வருஷத்துக்கு 5 பேரா சாவாங்க. அவங்க 2 பேரும் எதிரெதிரே சந்திச்சாலே எப்படி வெட்டுக்குத்து நடக்கும். இத்தனை வருஷத்துல எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இந்த பழிவாங்குற எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க 2 பேர்ல யாருக்கு முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்னு ஊருக்காரங்க குழம்பி இருக்காங்க. அதான் சாமியே வெயிட்டிங். என்ன மாமா சாமியே வெயிட்டிங்கா? இன்னும் கொஞ்ச நாளையில கோயிலுக்கு கொடை கொடுக்க போறாங்க. ஆனா எத்தனை உயிரில காவு கொடுக்க போறாங்களோ. ஆனா இவங்க 2 பேரும் பார்க்க சூப்பர் ஜோடியா தான் இருக்கு. ஆனா இவங்களால ஊருக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியலையே. முருகா நீதான் காப்பாத்தணும். டேய் என்னடா உன் பிரச்சனை? என்னல பாத்தியால? என்ன பாத்தியா? போட்டோ தான்ல பார்த்தேன். ஏ அதெல்லாம் உனக்காக பார்த்த மாப்பிள்ளை ஆளுங்க. சீக்கிரமா ஒருத்தனை செலக்ட் பண்ணு. ஓ அப்பா சொன்ன அந்த புரோக்கர் நீதானா? நீ கான்ட்ராக்டர் தானே? உனக்கு இந்த வீடு கட்டுற வேலை இல்லையா? இல்ல வீடு கட்டி கொடுக்கறதா முக்கியம், தங்கச்சியை கட்டி கொடுக்கறது தான் முக்கியம். டேய் உன்னை பத்தி தெரியும்டா, நடிக்காத சரியா? இந்த டிஆர் டயலாக்லாம் கட் பண்ணிட்டு சொந்தமா ஏதாவது சொல்லு. ஆமால நானும் எவ்வளவு நாள் தான் தனியா இருக்கிறது. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணாதோ? அப்படி வா வழிக்கு. உன் சைட்லயே வேலை செய்யற யாரையாவது அப்படியே சைட் அடிச்சு கட்டிக்க வேண்டியதானே? இல்ல நீ கல்யாணம் பண்ணாதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுதாவ. அதான் பார்த்தேன். உனக்கு கல்யாணம் வேணும்னா நீ இப்படி பண்ணிக்க வேண்டியதானே? ஏன்டா ஏன் உயிரை வாங்குற? எனக்கெல்லாம் கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்ல பிரதர். என்ன நம்பி வெயிட் பண்ணி நீ எக்ஸ்பயர் ஆயிடாது சொல்லிட்டேன். காலகாலத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக பாரு. இல்ல நீ யாரையும் லவ் பண்ணி தொலைச்சிட்டியோ? சீச்சி அந்த மாதிரி ஐடியாவே எனக்கு இல்லப்பா. அப்ப கல்யாணம் பண்ணாம எப்படி இப்படியா இருப்பியோ? இப்படி என்ன இப்படி?
தனியாவே இருந்து அவ்வையாராகி சாவ போறியோ? பிரதர், என் லைஃப் ஸ்டைலே வேற. உனக்கு அதெல்லாம் புரியாது. நான் சொல்றத கேளு. ஃபர்ஸ்ட் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல இத போய் அப்பாட்ட சொல்லல. டேய், தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல வெயில் ஜாஸ்தியோ? ஏம்ல இவ்ளோ ட்ரையா போயிட்டியேடா. இல்ல மனுஷனுடைய வலி வேதனை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த வயசுல பசங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருமோ அதுதான் எனக்கும் வந்திருக்கு. இதுல என்ன தப்புல? அப்படியா? நானும் உன் வயசு பொண்ணு தானே. எனக்கு என்ன ஃபீலிங்கும் வரலையேடா. ஏண்டா? உனக்கும் வரும், கூடி சீக்கிரமே வரும். வாய்ப்பே இல்ல ராஜா, அதெல்லாம் நமக்கு வராது. இப்படிலாம் சொல்றவங்க தான் முதல்லயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பார்க்க தானே போற. பாப்போம் பாப்போம். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சும்மா வெட்டி பேச்சு பேசாத, ஓகேயா? பாய். ஊர் மக்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது ரொம்ப நாளா ஊர்கோவில் பூட்டியே கிடக்கு. அதனால மழை இல்லை, வயல்ல விளைச்சல் இல்லை. இதெல்லாம் தீரணும்னா 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எல்லாரும் நல்ல முடிவா எடுத்து அதுக்கப்புறம் நாம கோவிலை திறந்து திருவிழா செஞ்சாதான் நம்ம ஊருக்கு மழை வரும். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நாம ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்காக தான் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். ஆதிமூல ஐயாவும் வீரபாண்டி ஐயாவும் வரட்டும், பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்துருவோம். பொறுமையா இருங்க, வந்துருவாங்க வந்துருவாங்க. பேசி தீர்த்தலாம், பேசி ஒரு முடிவு எடுப்போம், நல்ல முடிவா எடுப்போம். அமைதியா இருங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வாங்கய்யா, உட்காருங்க. எல்லாரும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்க என்னய்யா முடிவு எடுக்கிறது? உங்களுக்கு தெரியாதது இல்ல, கோயில் 25 வருஷமா பூட்டியே கிடக்கு. அத ஒரு நல்ல நாள் பார்த்து திறக்கிறது தானே நல்லது. பிரசிடண்ட், நான் என்னமோ கோயிலை திறக்க விடாம நடைக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி பேசுறியா? தாராளமா தரங்க. ஆனா ஒண்ணு, முறைப்படி நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தை நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. அதான் உங்களுக்குள்ள நீங்க தான் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லணும். யார்கிட்ட பேச சொல்றியா? வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் வணக்கம். என்னல கால் சரி அடிச்சா? இல்லையா, நீங்க அடிச்சு உடைச்சிருக்கீங்க. அவ்வளவு சீக்கிரம் குணமாகும் ஐயா, லேட்டா தையா ஆகும். மன்னிக்கணும், கிழக்க பால வேலை நடக்குது இல்ல, அதான் கொஞ்சம் லேட்டாச்சு. வந்ததே லேட்டு, இது வேற. சொல்லுங்க, ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ முடிவெடுத்திருக்கே போல் இருக்கு. என்ன விசேஷம்? ஐயா, நாங்கெல்லாம் கூடி இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா ஒரு முடிவை நாங்களா எப்படி எடுக்கிறது? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அதான் பூட்டி இருக்கிற கோயிலை திறந்துடலாம்னு. போதா குறைக்கு நம்ம ஊர்ல ஆவுனா உங்க 2 பேரால ஏதாவது பிரச்சனையை கிளப்பி வெட்டு குத்துன்னு சாவுறானுங்க. அதுவும் இல்லாம தண்ணியும் கிடையாது, விளைச்சலும் இல்லை. இங்கிருந்து வெளியூருக்கு வேலைக்கு போன பயலுவெல்லாம்
யாரும் சும்மா திரும்பி கூட வரமாட்டேன்றானுவ. ஊர் நல்லதுக்காக கோயில் கூட நடத்தலாம்னு பாக்குறோம். நடத்துருவோம், அதை பத்தி என்ன இருக்கு? நாலு கிழமை பார்த்து சொல்லுங்க. பூசாரிய மேய்க்க வந்து கோவில் சாவி வாங்கிட்டு போக சொல்லுங்க. அவருத பாருங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். ஆனா என்ன ஆனா? எதுவானாலும் சொல்லுங்க. வேற என்ன? பணத்தை பத்தி யோசிக்கிறீங்களோ? அதை பத்திலாம் யோசிக்கவே வேணாம். சிறப்பா செஞ்சிருவோம். இல்ல, அத பத்தி ஒண்ணும் இல்ல. இது உங்க கோயில், நீங்க செஞ்சிடுவீங்கன்னு தெரியும். முதல் மரியாதை யாருக்குன்னு உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணி சொல்லிட்டீங்கன்னா எங்க வேலையை தொடங்கிடுவோம். பிரசிடண்ட் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். இதுல முடிவெடுக்க ஒன்றும் கிடையாது. கோயில் கட்டினது எங்க மாமா பலவேசம்தான். எங்க அத்தை உசுரோட இருக்கும்போது கோயில் வழக்கப்படி அவங்க தான் விளக்கேத்தி கொடைக்கு பூச ஆரம்பிப்பாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் பெரிய குடும்பத்தில் அந்த தகுதி என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால எங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய முறையை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பிரசிடென்ட், பெரிய இடத்து வழக்கத்தை பத்தி இழுத்துட்டு போன கண்ட ஓடுகாலி பயெல்லாம் பேசக்கூடாது. ஏயா, ஊர் பெரிய மனுஷங்க செய்யற வேலையா இது? ஊர் நல்லதுக்காக தானே கேட்கும். இப்படியே போனா இதுக்கு ஒரு முடிவு வேணாம் ஐயா. எத்தனை வருஷமாச்சு கோவில் நட திறக்காம இருந்து. இது ஊருக்கு நல்லதான்னு யோசிங்கயா. உங்களை எனக்கு முதல் மரியாதை கொடுங்கன்னு கேட்கல. என்ன தவிர யாருக்கும் முதல் மரியாதை கிடையாதுன்னு சொன்னேன். 2 நாள் டைம். மரியாதை எனக்கா எங்க ஐயாவுக்கான்னு பேசி வைங்க. இல்ல இத பத்தி தான் மறுபடியும் பேசுவீங்கன்னா கோயிலையும் மறந்துருங்க, கொடையும் மறந்துருங்க. என்னைய பேசாம இருக்கீங்க? ஏதாவது முடிவை சொல்லுங்க. ஏல வண்டி இல்ல ஐயா. பிரசிடென்ட், நான் இல்லாம இன்னொருத்தனுக்கு மரியாதை செஞ்சு கோயில் கூட நடந்தா அது எப்படி நடக்கும்னு உனக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. வாங்கல ஐயா. எந்தன் பேபி நீ வாரா, எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா, எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா, எந்தன் டார்லிங். மாமா இந்தாங்க காப்பி. கொண்ட கோலம் காணலாம். நாச்சியா, காவி நல்லா இனிக்க. ஐயோ மாமா, நான் மறந்து போய் சீனியை போட்டேன் போல இருக்கு. கொண்டாங்க, நான் வேற காப்பி கொண்டு வரேன். வேண்டாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல. என்னங்க மாமா, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிர போகுது.
ஏற்கனவே சுகர் ஏறி போய் கிடக்குல்ல. உடம்பு பூரா இருந்து ஒன்றும் செய்யலை, இத்தனையுண்டு இது என்ன செய்யும்? ஒன்றும் ஆகாது. ஷோ மாமா சொன்னா கேளுங்க. இத உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. ஆமா, அவன் எங்க? காலையில இருந்தே ஆளை காணோம். காலையிலேயே கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. கோயில் கூட பிரச்சனையா? தெரியல மாமா. அதை தவிர வேற என்ன இருக்க போகுது? அதான் இருக்கும். என்னதான் பகையா இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா? கோயில் கட்டின நானே சும்மா இருக்கேன், ஆனா இவனுக்கு ஆளாளுக்கு முறுக்கிட்டு தெரியானுவ. இவனுக்கு மத்தியில உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு புடி சர்க்கரை அள்ளி போட்டு கரைச்சி குடிச்சிட்டு செத்துலாமான்னு இருக்கு. மாமா வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுறிய? அப்ப சனிக்கிழமை குடிக்கட்டுமா? மாமா ஞாயிற்றுக்கிழமை என்ன மாமா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? என்னத்த விளையாட்டு வேண்டி கிடக்கு? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் புருஷன் சட்டையை பிடிச்சி எடுத்து ஒரு நாள்ல பொலார் 4 அப்பு அப்பலான்னு இருக்கேன். உன் புருஷனா? ஆமா மாமா. கொண்டு போ. நாச்சியா, என்னங்க? ஐயா, இப்படி வந்து செத்தனா உட்காரு. ஐயா, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாப்புல கிடக்கு. அது நம்ம கோயில் வரைக்கும் நம்ம பிரசிடென்ட் கூப்பிட்டுருந்தாங்க, அவரை போய் பார்த்துட்டு வரேன். சரி, என்ன முடிவு பண்ணிருக்கிய? உங்களுக்கு இல்லனா எனக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் எந்த மரியாதையும் வேணாப்பா. கோயில் கூட நடந்தா போதும். அது எப்படி விட முடியும்? அந்த வீரவாண்டி பைய அங்கே வந்து மலுக்கு நிற்கான். இவனுக்கெல்லாம் வாயில சொன்னா விளங்காத ஐயா. அருவா எடுத்து விளாசினா தான் சரி வரும்.